சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு 11:00 போல் டீக்கு பதிலாக இன்றைக்கி மாதுளம்பழம் தான் எல்லாருக்குமே உதுத்து கொடுத்தேன். நானுமே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் துணியெல்லாம் மடிக்க வேண்டியது இருந்தது. இதெல்லாம் இப்போ முடியாது, குக்கிங்க்கு இறங்கிடுவோன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் காடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு மீன் நல்லா இருக்குது வாங்க வா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சரின்ட்டு அவங்களையும் வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. சூப்பராக வந்து மீன் குழம்பு வச்சுட்டு அதோட சைட் பை சைடு வந்து காடை கிரேவி வந்து பண்ணுறதுக்காக எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி காய்கறி எல்லாமே அம்மா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க, எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு என்னமோ அந்த முள் இருக்க மீன் எதுவுமே சாப்பிடவே பிடிக்கிறது இல்லை. இது வந்து வெலை மீன். பெருசு பெருசாக ஆனால் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் எப்போவுமே தலையோடு கட் பண்ணி தூக்கி போடுற மாதிரி தான் வாங்கிட்டு வருவோம். இது வந்து பெருசாக கட் பண்ணவும் நான் கத்தியை வச்சு கட் பண்ண முடியாமல் ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு நறுக்கிக்கிட்டு இருந்தேன். எனக்கு எப்போவுமே சாதத்தோட இட்லி தோசைக்கு சாப்பிட்றதுக்கு தான் மீன் குழம்பு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் நான் இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படின்றனால அரைக்கிறதுக்கு 3 உலக்கு ரேசன் அரிசி புழுங்கரிசியோட 1 கப் இட்லி அரிசி போட்டு அதுக்கு 3/4 கப்பு உளுந்து போட்டு ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.